என்ன நடக்குது இங்க? என்ன நடக்குது இங்க? ரொம்ப தப்பு, மிகப்பெரிய தப்பு. கனிஷ்கா, என்னாச்சு பாபா? அந்த நாகராணிக்கு திருமணம் ஆயிடுச்சு கனிஷ்கா. கல்யாணம் பண்ணிக்கிட்டு தம் புருஷன் வீட்டுல கிரக பிரவேசத்தையும் பண்ணிட்டா. எப்படி பாபா? அவ யாருன்னு தெரிஞ்சுதா? அவளுடைய முகம் தெரிஞ்சுதா? இல்ல கனிஷ்கா, அதுதான் தெரிய மாட்டேங்குது. அவ நமக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ரட்ச கவசத்தை போட்டிருக்கா. ஆனா அந்த நாகராணி எங்க இருக்கா? யார கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கா? அவளுடைய எண்ணம் தான் என்ன? எதுக்காக கல்யாணம் பண்ணிருக்கா? எல்லாமே ரொம்ப குழப்பமா இருக்கு கனிஷ்கா. எங்களுடைய நாகர்லோகத்துல இருக்கிறவங்களுடைய விளையாட்டை இப்படிதான் இருக்கும் பாபா. எதையும் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம். ரகசியத்தை காப்பாத்துறதுல எங்களை அடிச்சுக்க ஆளே இல்ல. ஆனா நானும் அதே உலகத்தை சேர்ந்தவன் தானே. நானும் யாருக்குமே குறைஞ்சவன் இல்ல. ஒரு புது யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு பாபா. இதுக்கு மேல கண்டிப்பா நமக்கு தோல்வி கிடையாது. இது நாகமணிக்காக நடக்கிற போராட்டம். இந்த போராட்டத்துல எதிரி நமக்கு எந்த விதமான சவாலை கொடுத்தாலும் எதிர்த்து போராடணும். இனி என்ன பண்ணணுமோ அத நானே செய்யறேன். அடுத்து உன்னோட திட்டம் என்னங்கறத நீ யோசிச்சு சொல்லு. சரிங்க பாபா. ஜெய் தக்ஷகா. என்னுடைய அடுத்த கூறி அந்த விஷ்ணு. விஷ்ணு, நாகமணி உங்ககிட்ட இருக்குன்னு அகம்பாவத்தில் இருக்கியா? எப்படியாவது உங்ககிட்ட இருந்த அந்த நாகமணியை நான் பறிச்சே தீருவேன். அந்த நாகராணிக்கே தெரியாம எடுக்கிறேன். அமிர்தா, சரோஜா, அமிர்தா ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க? எங்க நம்ம அமிர்தா புருஷன் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான்னு என்னால இப்ப கூட நம்பவே முடியலங்க. அவ எப்பவுமே என்கிட்ட ஓடி வந்து அந்த வேலையை செய்வாமா, இந்த வேலையை செய்வாமான்னு, சமையலுக்கு நான் உதவுவாமான்னு கேட்டுக்கிட்டே இருப்பா. ஆனா இப்போ மறுபடியும் அதே வெறுமை. நான் தனி மரம் ஆயிட்டேங்க. மனசுக்குள்ள அவ இல்லைங்கிற வேதனையை தாங்கிக்க முடியலங்க. இங்க பாரு, அமிர்தா மேல நீ எவ்வளவு பாசம் வச்சிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என் நிலைமையும் அதே மாதிரி தான் இருக்கு. அமிர்தா நல்ல குடும்பத்துக்கு போயிருக்கான்னு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும், நம்ம வீடு மறுபடியும் வெறிச்சோடி போயிருச்சேன்னு வருத்தம் இன்னொரு பக்கம் இருக்கு. அதெல்லாம் நாம இனிமே மறந்துடணும்பா. அமிர்தா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சு போன அத்தியாயம். மாமா, என்ன மாமா இப்படி பேசுறீங்க? ஆமா சரோஜா, பொண்ணா பிறந்தவளுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் பிறந்த வீடு முடிஞ்சு போன அத்தியாயம்தான். சித்தி, நீங்களும் இப்படியே பேசுறீங்களே? இங்க பாருப்பா விக்ரம், நம்ம வாழ்க்கைங்கிறது ஒரு மெகா சீரியல் மாதிரி.
புது புது கதாபாத்திரங்கள் வந்து சேர்ந்துகிட்டு இருக்கோம், சிலது போயிட்டே இருக்கும். இப்ப அமிர்தா போயிரலையா, அதே மாதிரி நாம எல்லாத்தையும் அமைதியா வேடிக்கை பார்க்கணும். மாமா, அமிர்தா ஒன்னும் எங்களை முழுசா விட்டுட்டு போகல. ம், ம், ம். அவ கல்யாணமாகி புருஷன் வீட்டுக்கு போயிருக்கா, அவ்வளவுதான். அதுதான் சரோஜா இப்ப நானும் சொல்றேன். அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷன் வீட்டுக்கு போயிட்டா அது சகஜம். அப்படின்னா இந்த வீட்ல அவளோட கதாபாத்திரம் முடிஞ்சு போச்சு. இனிமே அவ புருஷன் வீட்ல ஒரு புது அத்தியாயம் ஆரம்பிக்கும். அத நினைச்சு நீங்க 2 பேரும் வேதனைப்பட்டா எப்படி? ஆனா அப்பா அம்மாவா இருக்கிற எங்களுக்கு எங்க பொண்ணு இந்த வீட்ல இருக்க மாட்டாங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்ல. போக போக இந்த வெறுமைய நாங்களும் பழகிப்போம். பழகித்தான் ஆகணும். சரி சரி, உங்க சென்டிமெண்டோடய நீங்க இருங்க. ராஜி, எனக்கு என்னமோ காஃபி குடிக்கணும் போல இருக்கு. அமிர்தா பேரை சொல்லி ஒரு காஃபி போட்டு தரியா? அமிர்தா பேரெல்லாம் சொல்லி உங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்க முடியாது. வேணா என் பேரை சொல்லி கொடுக்கறேன். கொடுக்கவா? ஏதோ ஒண்ணு. வா வா. சரோஜா, மனச தேத்திக்கோ சரோஜா. இங்க பாரு, அமிர்தா ஒன்னும் ரொம்ப தூரத்துக்கு போயிடல. இதே ஊர்ல பக்கத்துல தான் இருக்கா. நம்மள பாக்கணும்னு தோணும் போது அடிக்கடி வந்துட்டு போவா. இல்ல நமக்கு அவளை பாக்கணும்னு தோணுச்சுன்னா விஷ்ணு சாரோட வீட்டுக்கு ஒரு எட்டு நாமளே போய் பார்த்துட்டு வந்துருவோம். நீயே உன் கையால உன் வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டுக்கிட்டே மயூரி. உன்னோட இடத்துல வேற யாரையோ பார்க்க வேண்டிய நிலைமை வந்துருச்சே. அமிர்தா, இந்த வீட்டு மருமகளா நீ செய்யற முதல் காரியம் இதுதாம்மா. இந்த பால் எவ்வளவு தூரம் பொங்கி வழியுதோ சுகம், சந்தோஷம், நிம்மதி இந்த வீட்ல இருக்கும். பாத்திரம் ஒழுங்கா தேய்ச்சி வச்சிருக்கோ இல்லையோ அத பாருங்க சின்னத்த. பால் பொங்கி வரலன்னா பரவாயில்ல, கெட்டு போகாம இருந்தா சரி. ச்சே, என்ன சித்ரா இப்படி எல்லாம் பேசுற? உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? அமிர்தா, அவ எப்பவுமே இப்படிதான். நீ எதையும் மனசுல வச்சுக்காத. இல்ல அத்தை, நான் வந்திருக்கிறது இந்த வீட்ல பால் காய்ச்சறதுக்கு இல்ல, உங்க எல்லாருக்கும் பால் ஊத்துறதுக்கு தான். இங்க பொங்க போறது சந்தோஷமோ நிம்மதியோ இல்ல, ரத்தம். ரத்தம் பொங்கி வழியும். கடைசியில இந்த வீட்ல இருக்க போறது நிம்மதி கிடையாது, சோகம் மட்டும்தான். சோகம் மட்டுமே நிறைஞ்சிருக்கும். அமிர்தா, பால் நல்லா பொங்கி விழுந்துருச்சு. இந்த வீட்டோட சுகத்தையும் அமைதியையும் காப்பாற்ற வேண்டியது இனி உன்னோட கடமை. சரி சரி, அந்த பால்ல சர்க்கரையும் பாதாம் பொடியும் போட்டு எல்லாருக்கும் கொண்டு போய் கொடு. ஆமா அமிர்தா, பாலை நல்லா ஆத்தி கொண்டு வந்து கொடு. கொதிக்க கொதிக்க கொடுத்து உன்னால எல்லாருடைய நாக்கும் சுட்டுட போகுது. சித்ரா, உன்னால வாய முடிக்கிட்டு சும்மா இருக்க முடியாதா? நீ சும்மா இரு ருத்ரா. இந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சு இன்னும் 24 மணி நேரம் கூட ஆகல. அதுக்குள்ள ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி அறிகுறி தெரியுது.